கங்குவா மூவி. இந்த மூவி சுத்த ஃபிளாப், ஓடவே ஓடாது. இது ஏன் பாக்குறீங்க, டிஎஸ்பியா அப்படின்னு பல விஷயம் இருக்கு. முக்கியமா சிறுத்தை சிவா டைரக்டர் இருக்காருல்ல, அவர் எந்த அளவு வச்சு செய்ய முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, படம் பார்த்துட்டு ஓகே தான், விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, ஸோ விஷுவலைஸா சூப்பரா இருக்கு. அண்ட் வந்துட்டு நம்ம அதுல பாக்குறதுக்கு பிஜிஎம் அண்ட் அதுல ரொமான்டிக்ன்றது ஒன்றும் கிடையாது, பட் எமோஷனல் அதெல்லாம் ஓகே தான், மிக்ஸ்அப் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறை சொல்ற அளவுக்கு கிடையாது. ஒரு பீரியாடிக் பிலிம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ரேஞ்சில் எடுத்துட்டு போகணுமோ பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நல்லா இல்லைன்னு பரவப்படுற ஒரு விஷயம் வந்து விஜய், ரஜினி, விக்ரம் அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய ஃபேனா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்களை பார்க்கும் போது என்ன 2 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சா என்ன எப்படி பண்ணிட்டீங்க, நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்களும் போய் தியேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்க போய் பார்த்தா அது இன்னும் பெட்டரோன்னு தோணுது. மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பார்த்தா ஒரு லேகிங்கான ஒரு போர்ஷனா தான் போச்சு. தேவையில்லாத விஷயம் அப்படின்னா இந்த முதல்ல சண்டைலாம் ரொம்ப ரொம்ப நேரம் அது இழுத்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த விஷுவலைஸா நான் சொன்னேன்ல, அதுவும் தியேட்டர்ல எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. இன்னொரு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா அந்த கங்குவான்னு கத்துறது தான் வந்துட்டு இது கங்குவாவா இல்லைன்னா கத்துவாவா அப்படின்ற மாதிரி இருக்கு. பயங்கர ஷவுட்டிங்கான ஒரு சவுண்டா இருக்கு. ஸோ ரீசன் வந்து டிஎஸ்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்க சொன்னா ஒரு படத்தினுடைய டைட்டிலேயே பாட்டா வச்சு உவான்னு கத்துவாரு, இவரை ஏன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். டிஎஸ்பி சாரும் ரொம்ப கத்துட்டீங்க சார், அதுதான் உட்காந்து தியேட்டர்ல காலையில ரத்தம் வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அதுதானே தவிர மீதி எல்லாமே ஓகே தான். நீங்க போய் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா போய் பார்க்கலாம். ஒரு வாட்டி போய் பார்க்கறதுல ஒன்றும் ஆயிட போறது இல்லை, அவ்வளோ ஃபிளாப்புப்பான்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நீ வந்து எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதிர்பார்ப்பு மட்டுமே வச்சுட்டு வாங்க 100 கோடி 1000 கோடி 2000 கோடி 2500 கோடின்னு எதுக்கு இதெல்லாம்? ப்ரொடியூசர் அண்ட் அவர் சார்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி செம்மையா அழுட்டு போகுதுப்பா படம், எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தெரியுமா, இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே வராதுலாம் சொல்லிவிட்டு தேவையா இதெல்லாம் அதை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ட்ரோல்ல இருக்கட்டும், மீம்ஸ் ஆகட்டும், எல்லாமே இதை மட்டும்தான் வந்து ஒரு மையமா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ டாபிக்க நீங்க வந்து படத்தை காமிச்சு பேசணுமே தவிர முன்னாடியே இந்த வார்த்தைகள்லாம் விட்டுட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க சார்? கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க, பார்த்து யோசிங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ்க்கு. பாய்.